கலவை சட்னி இல்லை கதம்ப சட்னி இது எப்படி வேணால் சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைமாக என்னோட சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சட்னியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் சட்னிஸ் இருக்குது. அந்த எல்லா சட்னிலையும் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த சட்னி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி பண்ணுறதுக்கு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு இதோடவே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் காஞ்ச மிளகாவும் சேர்க்க போகிறோம். அதனால் நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியோடவே 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் உடச்ச கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, அரை கைப்பிடி கொத்தமல்லி, 3 கொத்து கருவேப்பிலை, அரை கைப்பிடி புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறினதும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அவ்வளோதான்.